நண்பர்களுக்கு பசுமை வணக்கம்ங்க. பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கை முறை விவசாயம் செஞ்சிட்ருக்குறோம். அதில் இப்போ நம்ம பயிர்களுக்கு நம்ம நிலங்காட்டுக்கு பார்த்திங்கன்னா இயற்கை கரைசல், நம்ம முட்டை கரைசல் நம்ம இது ஸ்ப்ரே கொடுக்குறாங்க. ஸ்ப்ரே கொடுத்தோம். இப்போ தரை வழியாக நம்ம அது கொடுக்குறாங்க. அதுக்காக தாங்க இது இவ்வளோ போதுமானதுங்க. இதை இது கூட நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணி பாசன நீரில் கலந்து விட்டோம்னா எல்லாம் ஒரு சேர அந்தந்த வயலுக்கு போய் சேர்ந்துருங்க. அதுக்காக தான் நம்ம இப்போ இந்த இது கொடுக்குறோங்க. ஏன்னா இதில் அபரிமிதமான சத்துக்கள் இருக்குங்க. எல்லாமே நம்ம ஒவ்வொன்றும் ஆய்வு பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் விவசாயிகளுக்கு நம்ம வெளியிலேயே சொல்கிறோம், பயன்படுத்த சொல்கிறோம். நல்ல விளைச்சல் வருது. அதனால் எல்லா விவசாயிகளுமே இதை பயன்படுத்திக்கலாம் தாராளமாக. பலாயிரக்கணக்கில் நம்ம செலவு பண்ணி நம்ம ரசாயன உரங்கள் கொண்டு நம்ம தோட்டத்தில் கொட்டி மண்ணை மலடாக்கி நம்ம அந்த பயிரில் வரக்கூடிய எந்த உணவாக இருந்தாலும் சரி அதை நம்ம சாப்பிடையில நமக்கு நோய் தான் வருதுங்க. அதனால இதையெல்லாம் தவிர்க்கணும்னா இது மாதிரி நம்ம செஞ்சுக்கலாங்க. இது மாதிரி நம்ம கம்மியாக இது மாதிரி நீ கொடுத்தோம்னா போதுங்க. ஒரு சீரை அப்படியே மெதுவாக போயிட்டுருக்குங்க. பாசன நீரில் அப்படியே எல்லா வயலுக்கும் போய் சேர்ந்துக்குங்க. இது பயிருக்கு நல்ல வளர்ச்சி கொடுக்குதுங்க. பயிருக்கு நல்ல வளர்ச்சி கொடுக்குது. நல்ல ஊட்டச்சத்தானதும் கூட. தண்ணியிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதோட திறன் எந்த அளவுக்கு போகுது, கலர் மாதிரி எப்படி போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு கண் கூட தெரியும். எல்லா வயலுக்குமே ஈவனாக போய் சேர்ந்துருங்க. அதனால் எல்லாமே நல்லதாக இருக்குங்க. நம்ம சாப்பிடக்கூடிய உணவு நஞ்சில்லாத உணவாக இருக்குங்க. அதனால் எல்லாருமே இயற்கை விவசாயம் செய்யணும். நஞ்சில்லாத உணவு சாப்பிட்டு எல்லாரும் நலமோடும் வாழணும் அப்படிங்கிறத நம்மளுடைய நோக்கமேங்க. ஏன்னா இப்போ நம்ம காலையில் தான் ஸ்ப்ரே கொடுத்தோம். அப்போ வீடியோ எடுக்கிறது காலையில், அதனால் நம்ம ஸ்ப்ரே பண்ணதை காமிக்க முடியலைங்க. இப்போ அதனால் பாசன நீரில் கலந்து விட்றோம். அதை நம்ம நேரடியாக காமிக்கிறோங்க. அதனால் எல்லோரும் நஞ்சில்லாத உணவு சாப்பிட்டு நலமோடு வாழணுங்கிறத நம்மளுடைய எண்ணம். அதனால் எல்லாருமே இயற்கை விவசாயம் செய்யுங்க. நஞ்சில்லாத உணவு சாப்பிட்டு நலமோடும் வளமோடும் வாழுங்க. நன்றிங்க.